Hi friends, welcome to another video. இப்போ ரீசெண்டாக நம்மளே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் எலான் மஸ்க் அவர்களுக்கும் வந்து பெரிய ஒரு கருத்து வேறுபாடு, கருத்து மோதலானது வந்து ஏற்பட்டிருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலான் மஸ்க் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ரிக்ரெட் ஃபார் வாட் எவர் ஐ ஸ்போக் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருந்தாரு. அதை எதிர்த்து எலான் மஸ்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ் வலைத்தளத்திலையா இருக்கட்டும், இல்லைனா பப்ளிக் பிரஸ் மீட்லையா இருக்கட்டும், ட்ரம்ப் அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வண்ணமாவே இருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும். அண்ட் எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நிறைய போஸ்ட்ஸ் வந்து அவரே வந்து போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அவர் டெலிட்டுமே வந்து பண்ணியிருக்காரு இப்போ. அண்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லை எதிர்த்து எலான் மஸ்க் அவர்கள் வந்து அந்த டாஜ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை விட்டு ஒயிட் ஹவுஸை விட்டே வந்து வெளியே வந்துட்டார். அதை தொடர்ந்து வந்து ரெண்டு பேருக்கு இடையே வந்து என்ன சமரசம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரியாது. இருந்தாலும் வந்து மஸ்க் அவர்கள் வந்து ரெக்ரெட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பப்ளிக்கா சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு பிரஸ் மீட்ல வந்து ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி மஸ்க் உங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாரு, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்க் இஸ் கோயிங் மேட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அண்ட் மஸ்க் ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன், எனக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அடுத்த எலெக்ஷன்ல, நானா ட்ரம்பா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து அந்த அளவுக்கு விகரஸா வந்து போன இந்த டைம்ல அவரே வந்து ரெக்ரெட் பண்றேன் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்படின்றப்போ ஸோ ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து ஆல்மோஸ்ட் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இது ஃபர்தரா வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது வந்து வர நாட்கள்ல தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.